இன்னைக்கு நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்துட்டு இருந்த அந்த மெசேஜினுடைய பேசிக் கண்டினியூஷன் தான். சில நேரம் கொஞ்சம் ரெப்பிட்டேஷன் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஐ திங்க் அந்த ரெப்பிட்டேஷன் நமக்கு நல்லது தான். ஸோ தட் வி அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் திங். அதுவும் இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் அதனுடைய நம்ம இது வரைக்கும் பார்த்தது கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய மெசேஜ் இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி ஈசா அண்ட் ஜேக்கப், இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தேன் இஸ் காட் ஃபேர், ஆண்டவர் ஃபேர் தானா, இஸ் இ ஃபேர் இன் எவ்ரி வே, அந்த பேரபிள் நம்ம பார்த்தோம். ஸோ காட்ஸோடைய ஆண்டவருடைய கேரக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கேரக்டரிஸ்டிக் நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்மளை பற்றி யாராவது ஒருத்தர் சொல்லணும்னா ஒருத்தரை பற்றி சொல்லுவாங்க, நல்ல கேரக்டர் சொல்லணும்னா அவர் ரொம்ப பொறுமைசாலின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் கொஞ்சம் அன்பானவர், கொஞ்சம் குவைட்டானவர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து நமக்குள்ள கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ யாரையாவது ஒருத்தரை பற்றி சொல்லும்போது வி ஆல்வேஸ் சே தட் திஸ் பர்சன் இஸ் இப்படியா இருக்கலாம், இப்படி இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஒன் கேரக்டர் வில் பி டாமினேட்டிங். ஆனால் நீங்கள் ஆண்டவரை பற்றி அப்படி பார்க்கும்போது there is no one character, ஒரு கேரக்டர் மட்டும் நீங்கள் வந்து you can't say that இந்த கேரக்டர் தான் அப்படின்னு நம்ம ஆண்டவரை சொல்ல முடியாது. ஸோ God's character is something very different. உட்கார்ந்து God's character is something very unique. He is the perfect blend of all things. He is the perfect blend of all things. எல்லா நல்ல கேரக்டரும் everything good is in a perfect blend. ஸோ ஆண்டவரோட நம்ம ஏன் தப்பான உபதேசங்கள் எப்படி வருதுன்னா, ஆண்டவருடைய ஒரு கேரக்டரை நம்ம உயர்த்தும் போதோ அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி அதர் கேரக்டர், அங்கே தான் அதுதான் ஹெரசின்னு சொல்லுவாங்க, தவறான போதனை. அது தேவதூஷணம்னு கூட சொல்லலாம். when you lift one of God's character above the others, அங்கே தான் ப்ராப்ளம் வருது. that is where it is. So ஆண்டவரோட கேரக்டர் நம்ம பார்க்கும்போது he is loving and good, at the same time righteous and just. ரெண்டுமே இருக்கும். he is severe, at the same time long suffering, பொறுமையாக இருக்கிறார். he is long suffering and merciful, but he is merciful, but he will never let any wicked get away with it. ஒரு பாவம் கூட அதற்கு பழி செலுத்தாமல் போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. he will never let any wicked go unpunished. இது பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு wicked, ஒரு பாவி கூட அவர் இடத்துல அந்த தண்டனை பெறாமல் போகவே முடியாது, கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணாமல் போகவே முடியாது. he will never let anybody do that. So he is the perfect blend of all these characters. அதாவது when we say God is good, ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு கேரக்டர்ல இஸ் எல்லாம் சேர்ந்து அதனுடைய பர்ஃபெக்ட் காம்பினேஷன் தான் when we say that he is good. So good and fair. He is also fair. அவர் செய்யறதெல்லாம் சரி, ஜஸ்ட் அவர் செய்யறதெல்லாம் சரியா தான் இருக்கும். ஆனா அநேக நேரத்தில் நம்மளுடைய ஆட்டிடியூட் என்ன இருக்குன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை வச்சு நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணோம்னா, இஸ் ஹி ரியலி ஃபேர். நிறைய நேரத்தில் நம்ம யாரா இருந்தாலும் அந்த ஒரு தாட் வராம இருந்திருக்கவே முடியாது. நம்மளுடைய சிச்சுவேஷன்ல நம்ம போகும்போதும் சரி, எது போகும்போதும் சரி, நம்ம we always have this attitude, is God fair? இந்த சிச்சுவேஷன்ல நான் இருக்கிறேனே, இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் நான் போயிட்டு இருக்கிறேனே, ஆமா, இஸ் God really fair? அவர் உண்மையிலே இந்த காரியத்தை அலோவ் பண்றதுல வந்து இஸ் ஹி ரியலி ஃபேர் அப்படின்றது வந்து நம்ம அநேக நேரத்தில் நம்ம கேட்டிருப்போம். பட் நிறைய நேரத்தில் நம்ம எப்படி ஃபேர் பார்க்குறோம்னா, வி ஆல்வேஸ் இது எனக்கு சரிதானா, இந்த சிச்சுவேஷன் என் வாழ்க்கையில் வர்றது சரிதானன்றத மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட இந்த காட் இஸ் ஃபேரா அன்ஃபேரான்றது வந்து வி ஆல்வேஸ் கம்பேர் இட் வித் சம்படி எல்ஸ். அந்த ஆங்கிள் தான் நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம். வை வி சே இந்த சிச்சுவேஷன் எனக்கு ஆண்டவரை நீர் அலோவ் பண்ணியிருக்கிறீர் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அதை நம்ம சொல்றோம், இந்த சிச்சுவேஷன் ஏன் வாழ்க்கையில் அலோவ் பண்ணியிருக்கிறீன்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வேற யாரையா பார்ப்போம், அவங்களுடைய சிச்சுவேஷன், அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி இல்லை, அதே ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம வி ஆல்வேஸ் கம்பேர் தட் அண்ட் வி சே தட். அதான் லாஸ்ட் வீக் அந்த பேரபிள் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் டீல் பண்றதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட் எவர் ஹி இஸ் டூயிங் இஸ் fair. He is giving us what we deserve, the choices we make. அதனுடைய அடிப்படையில் வர்ற காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது. So when we look at our lives, then there is no way we can say that God is not fair, unjust அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் நிறைய சிச்சுவேஷன்ல we always say, இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறது நான் சரியா, இது என்னுடைய வாழ்க்கையில் நீர் அலோவ் பண்ணியிருக்கிறது இது சரியா,
யாரையாவது லூஸ் பண்ணியிருப்போம் நம்மளுடைய லவ் ஒன்று, இது சரியா, இவங்க இறந்தது இந்த வயசுல இறந்தது சரியா, இப்படி நிறைய காரியங்கள் நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய இதில் நம்ம we always be thinking based on that. But we have to understand, in spite of all the things that are happening in our life, there are certain things that are facts. And fact is that God is good and God is just and God is fair. அவ்வளவுதான். இதை நம்மளுடைய இருதயத்தின் ஆழங்கள்ல டீப்பா நம்மளுடைய இருதயத்தின் ஆழங்கள் நம்ம பதித்து வைத்துக் கொள்ளணும். ஏன்னா அதுல ஒரு மாற்றமே கிடையாது. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஆண்டவருடைய கேரக்டர் நம்ம என்னைக்குமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. We have to be very clear about certain facts. இந்த கலர் ப்ளூனா அது ப்ளூ தான். நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, அது ப்ளூ தான். இட்ஸ் லைக் தட். ஒரு பாலை காண்பி பால் சர்க்குலர் தான், சர்க்குலர் தான். நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது முக்கியம் இல்லை. உங்களுடைய பார்வையில வேற மாதிரி இருக்கலாம், பட் அது சர்க்கிள் தான். ஸோ நம்மளுடைய ஆண்டவர் நம்மிடத்துல we have to be very clear about this, that God is good, fair and just always. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்வேஸ். இட் டசன்ட் மேட்டர் நம்மளுடைய லைஃப்ல என்னென்ன சிச்சுவேஷன் நடக்குதோ நடக்கலையோ, நம்ம நினைச்ச மாதிரி நடக்குதோ நடக்கலையோ, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதோ இல்லையோ, God is just. ஸோ இதை நம்மளோட டீப் இன்சைட் we have to have that. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாளியில அவர் கூட்டி கொண்டு போறாரு. ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி அவர் பிணையிறாரு. லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது இந்த பாட்டர் அந்த கிளேயை எடுக்கும்போது நான் சொன்னேன், ஹவு காட் சூசஸ் அப்படின்றது சொல்ல சொன்னேன். ஹி சூசஸ் பேஸ்ட் ஆன் 4 knowledge சொன்னேன். சரியா? 4 knowledge அப்படின்றது என்னன்னா, 4 knowledge நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. You understand that? Do you have 4 knowledge? God has 4 knowledge. Do you have 4 knowledge? இல்லையா? பாருங்க, you have 4 knowledge, but not in the senseல இல்ல. You have 4 knowledge. புரியுதா? எந்த அரிசியை எந்த சாப்பாடு செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? That's 4 knowledge தானே. புரியுதா? இப்போ ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்காருன்னா, எலக்ட்ரீஷியன் எந்த ஒயரை எதுக்கு போடணும்னு தெரியும் அவருக்கு. அது சில நேரம் இது எதுக்குமே யூஸ் ஆகும், தூக்கி தூரம் போட்டுருவோம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். யூ ஹேவ் 4 knowledge. எந்த அரிசி பிரியாணி யூஸ் பண்ணணும் தெரியுமா இல்லையா? எந்த அரிசி எதுக்குமே யூஸ் பண்ண தூக்கி போடு. that is also 4 knowledge. ஆண்டவர் நம்மளுடைய 4 knowledge நம்ம எப்படி அக்வயர் பண்றோம்? நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம படிச்சு நமக்கு யாராவது சொல்லி கொடுத்து அது நம்ம அக்வயர் பண்றோம். பட் God doesn't have to learn anything. அவருக்கு எதுவும் படிக்க வேண்டியதே இல்லை. He knows everything. ஸோ எந்த களிமண் எதுக்கு யூஸ் ஆகுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். எந்த களிமண்ணை தூக்கி போடணுன்றது. 4 knowledgeன்றது நாட் சம்திங் யூனிக் டு காட் we have, பட் நம்மளோட வேற ஸ்பியர்ல இருக்கு. அவ்வளவுதான். நம்ம அதை அக்வயர் பண்றது வேற மாதிரி அக்வயர் பண்ணிருக்கோம். பட் we have that. Everybody has that. எந்த லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் they have 4 knowledge. ஸோ ஆண்டவருக்கு தெரியும் நீங்க எந்த மாதிரி களிமண், உங்களை எந்த மாதிரி பிணையணும், உங்களை எவ்வளவு தூரத்துக்கு இழுத்தா வருவீங்க, எவ்வளவு தூரத்துல உங்களுக்கு உடையும், எவ்வளவு தூரத்துல அந்த மண் பியுன்றது அவருக்கு நல்லா தெரியும். He knows that. You won't know that. உங்களுக்கு தெரியாது. But the potter knows it. The clay will not know it. The clay doesn't know it. But the potter knows it. அந்த கொயவனுக்கு தான் தெரியும் எந்த மண் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது. See, that is 4 knowledge. அதை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் நம்மளுடைய காரியங்களை அநேக சிச்சுவேஷன் நம்ம அலோவ் பண்றது எதுக்குன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நாம பார்க்கறது எல்லாமே do I enjoy this, does it make me happy, நம்மளோட டெஃபினேஷன் ஆஃப் பிளெஸிங் எப்பவுமே எனக்கு சந்தோஷம் கொடுக்குதா, நான் இதை என்ஜாய் பண்றேன்னா அப்படின்றதான் நம்ம பிளெஸிங். அல்லது நான் ஆண்டவர் நமக்கு குட் ஹைஸ் குட் காட். நம்ம என்ன காட் இஸ் குட் எப்ப சொல்லுவோம்னா, ஏதாவது நல்ல காரியம் நமக்கு நடந்து இஃப் இட் மேக்ஸ் மீ ஹாப்பி தென் காட் இஸ் குட். பட் அதே கொய்யவன் தான் கொஞ்சம் நம்மளை செய்யும் போது, நம்மளை கொஞ்சம் இழுக்கும் போது நம்ம we won't say that he is good. ஆண்டவர் என்ன பண்றது, இது என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இதை செய்யறது, ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இதை நீங்க அலோவ் பண்ணியிருக்கிறீர். So we always go to him like that. But you see, பாலுடைய லைஃப்ல நீங்க பாருங்க, 2 Corinthians 1th chapter 1st chapterல அவர் எழுதுறாரு, we were in despair சொல்றாரு. we were in despair. இன்னொரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணுவாரு, we were, அவருடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இட் வாஸ் பியாண்ட் அவர் எபிலிட்டி டு என்டியூர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பார். அதாவது தாங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் எங்களை அந்த சிச்சுவேஷன்ல வைத்தார். we were even afraid of our life. அதை வாசித்து பாருங்க. he was not
in a perfect condition. He was not in a, he didn't say like ஏதோ ஒரு மாச்சோ மாதிரி நான் எந்த சிச்சுவேஷனாலும் நான் தாங்கிடுவேன் நான் பார்த்துக்கிட்டேன். பட் நீங்க அதை பார்த்தீங்கன்னா கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்றாரு, we were in such a situation we even despaired after life. சாகிறது மேல் அப்படின்ற அளவு கூட யோசித்துட்டோம். இந்த ரெண்டு வார்த்தை நீங்க நல்லா யோசிக்கணும். we were pushed beyond our ability to endure இருக்கும் எங்களோட. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு உங்களுடைய எபிலிட்டிக்கு மேல நான் உங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இங்க சொல்ற பால் இஸ் சேயிங் தட் we were என்ன சிச்சுவேஷன்ல இருந்தா எங்களுடைய எபிலிட்டி தாங்க முடியாத அளவு தாண்டி போய்விட்டது அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல. See, that is Paul. Paul could be pushed like that because Paul was the kind of clay. ஆண்டவர் நல்லா தெரியும் பாலை நல்லா புஷ் பண்ணலாம். That is why he was useful in God's hands. The more the clay was pushed, the more the clay was made to go through the difficult process, the more it was used by God. Paul, Titus, Timothy, they all, why God used Paul? Not because he was intelligent. Paul was an intelligent man. Not because of that, but Paul was the type of clay that God could push and mold and press, and he would yield to it. He would know he won't break. That is the problem. That is the thing. So we have to have that thing that God is not fair. When he makes us go through situation, it's not that he wants to நம்மள அள வைக்கணுமோ நம்மளை இது பண்ணணுன்றதுக்காக நம்ம we always think that நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஜோபுடைய இதில் நீங்க பார்க்கும்போது ஜோப் சேஸ் யோபு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யோபு போறாரு. ஸோ யோபு டிபிக்கல் இந்த சிச்சுவேஷன் தான். when he is going through that situation, see யோபு ஆண்டவர் அதே மாதிரி சிச்சுவேஷன் போறாரு. ஸோ இந்த நம்ம கேட்கறோம்ல இஸ் காட் ஃபேர் அப்படின்னு கேட்கறோம்ல. ஸோ நவ் யூ ஆன்சர் மீ a question, was God fair in doing those things to Job? யோபுக்கு அந்த காரியங்களை ஆண்டவர் வளைவுக்கு ஃபேரா? இஸ் இட் ஃபேர்? சி ஆண்டவருக்கும் சேத்தனுக்கும் நடக்கிறது அந்த ஒரு பிரச்சனை, புரியுதா? அதுக்கு யோபு ஆண்டவர் யூஸ் பண்றாரு. வை வாஸ் ஜோப் யூஸ்ட் as a guinea pig ன்னு சொல்லலாமா? ஹியூமன்லி ஸ்பீக்கிங் அப்படிதான் தெரியும். கினி பிக் மாதிரி ஆண்டவர் யூஸ் பண்ணுற ஒரு டெஸ்டிங் அனிமல் மாதிரி ஆண்டவர் யூஸ் பண்ணாரு. அந்த மாதிரி தான் ஹியூமன்லி பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஸோ யோபும் அப்படிதான் இருக்கும், அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் இருக்கும். ஸோ he says, அந்த யோபு 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 20-21 பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரம் யோபு 7:20-21 பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நான் பாவம் செஞ்சிருந்தா என்னை ஏதாவது செய்யும் தண்டியோ, ஏன் இப்படி போட்டு சோதிக்கிறேன்? That's what he say. If I have sinned, what I have done to you? You who are everything we do, you see everything we do சொல்றாரு. அப்புறம் why have you made me your target அப்படின்னு கேட்கிறேன். கேட்கிற கொஸ்டின் புரியுதா? Have I become a burden to you? Why are you making me a target? டார்கெட்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த டாட் போர்ட்ல இருக்கும் தெரியுமா, அப்படியே டார்கெட் வச்சு டாட்டை வச்சு அடிக்க குத்திக்கிட்டே இருக்கும். ஸோ பேசிக்கலி அதான் சொல்றாரு, நீ டாட் போர்ட் மாதிரி யூஸ் பண்றீங்களா, அப்படியே போட்டு அடிக்கிறதுக்கு. சி நம்மளும் அதே நேரத்தில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவோம். we would have asked the same thing. நான் ஏதோ பாவம் செஞ்சது தான் மன்னிச்சிடும், ஏன் போட்டு இப்படி? we asked exactly, he is asking the same thing. ஏதாவது பாவம் செஞ்சதுதான் என்னை மன்னிச்சிடும், பட் இப்படி போட்டு என்னை பாடுபடுத்துறீங்க கேட்குறோம். 21 வயசுல why don't you pardon me? பாவம் பண்ணியிருந்தா மன்னிச்சிடும். and forgive my sins 22 வசனத்துல. That is what the clay, it's the potter who knows the clay. See, பாட்டருடைய கையில நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அடங்கி போறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளை ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறோம் அந்த நோக்கத்துக்கு அவரால் வணைய முடியும். அதன் மூலமாக தான் தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியும். நம்ம அநேக நேரத்தில் சொல்றோம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும் அப்படின்னு ஓரலாக சொல்றது வேற. ஆக்சுவலா அவரோட கையில சரண்டர் பண்ணி சப்மிட் பண்ணி இருக்கிறது தான் அநேக நேரத்தில் that's what makes the difference between the real men of God, உண்மையான தேவனுடைய மனிதர்களுக்கும் சும்மா ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர்கிட்ட என்ன கிடைக்கும் அப்படின்ற அவங்களுக்குள்ள வித்தியாசம் தான். See, so there are people who come to God so that they can get something from God. இன்னைக்கு முக்காவாசி அப்படிதான் இருக்கு. most of Christianity is what can I get from God. There is a very few people who say
I don't care what I get from God. I want God to be glorified through my life. Job, அவன் அந்த டைம்ல புரியல. He didn't understand that. அந்த டைம்ல அவனுக்கு புரியவே இல்லை. That the glorious thing that God was doing, மகிமையான காரியம். இமேஜின் பண்ணி பாருங்க, உடம்புல சரங்கு, பிள்ளை எல்லாம் இறந்துட்டாங்க, எல்லா ஆஸ்தியும் போயிருச்சு, இருக்கிற பொண்டாட்டி அவளும் டார்ச்சர், அது பார்த்தாலும் உடம்பு ஃபுல்லா. So imagine how could God glorify in this situation? Humanly speaking, தேவனுடைய நாம எப்படி இந்த சிச்சுவேஷன்ல மகிமைப்பட சான்ஸ் இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. அந்த டைம்ல உட்கார்ந்து பாட்டரை எடுத்து உடஞ்ச பானையை சத்தி எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்கிறான். பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? போறவன் வரவன் என்ன சொல்லிட்டு போறான்? அதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க, யோகுல இருக்கு. திரும்ப போறவன் வரவன் என்ன சொல்றான் அவனை பார்த்து? அதுல என்ன தேவனுடைய நாம மகிமைப்படுது? அவன் அந்த நேரத்தில் அப்படிதான் யோசித்திருப்பான். In the heavenlies there are certain things that are happening which he never understood. And Potter எடுத்துட்டார் clay. இந்த clay, I want this clay, I want Job, I want Paul, I want these clays, I want to mold them. இத மாதிரி clay கிடைக்காத rare clays that I want to mold them, I want to push them hard, I want to எப்படிலாம் திருக்க முடியுமோ திருக்கி, I want to make them into something glorious and beautiful. That is what Job became. அவர் வாழ்ந்தது ஆபிரகாமுக்கெல்லாம் முன்னால, எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னால, ஆபிரகாமுக்கெல்லாம் முன்னால வாழ்ந்தது. அவருக்கும் ஆண்டவருக்கும் எந்த விதமான உடன்படிக்கையும் கிடையாது. See, he was not under any covenant with God. ஆபிரகாம்ல தான் covenant ஆரம்பிக்குது. அதுக்கெல்லாம் முன்னால இருந்த ஒரு யோபு. He was not under any covenant with God, but still he was taken by God and used by God. அப்புறம் அவர் சொல்றாரு, once he understood, ஆண்டவர் அவனோட சிச்சுவேஷன் ஒண்ணுமே மாத்தல. He never changed any of the situation. நீங்க அந்த யோபு அந்த 37 இருந்து 41 அதிகாரம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்குறாரு. பதில் ஒவ்வொன்னா கொடுத்துட்டு, நீ இது தெரியுமா, இது செஞ்சியா, உலகத்தை ஃபவுண்டேஷன் போடும்போது நீ இருந்தியா, ஸ்டார்ஸ் நான் தங்க போடும்போது நீ இருந்தியா, போட்டு கேள்வி மேல கேள்வி. ஆண்டவர் அவர் கேட்ட பதில், அவர் கேட்ட கொஸ்டினுக்கு பதிலே கொடுக்கல. அவர் என்ன கொஸ்டின் கேட்டாருன்னா, என்னையை போட்டு ஏன் இப்படி சதைக்கிறீர், என்னையை போட்டு இப்படி ஏன் பாடுபடுத்துறீர்? ஆண்டவர் அதுக்கு ஆன்சரே கொடுக்கல. The potter never gave the answer to the clay. He is not obligated to answer to the clay. He just said, I am the potter. That's all he said. And the 4 chapter நீங்க வாசித்து பார்த்தீங்க, he only said that I am the potter and you are the clay. அவ்வளவுதான். நானே கொய்யவன், நீ களிமண். அவ்வளவுதான் சொன்னார். அதனுடைய அந்த 37 இருந்து 41 வரைக்கும் அதனுடைய சாராம்சத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை. நான் பாட்டர், யூ ஆர் த கிளே. அவ்வளவுதான் சொன்னவன. இஸ் ரிப்ளை 42வது அதிகாரத்தில் பாருங்க. ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் திங்ஸ் தட் ஐ டிட் நாட் நோ எனிதிங் அபவுட், திங்ஸ் டூ வண்டர்ஃபுல் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட். See, I have only heard about you before. இந்த ஒரு வசனம் வாசித்து பாருங்க. அந்த 42:5 யோபு 42:5 I have only heard about you before, but now I have seen you with my own eyes. அது எப்படி பார்த்தாரா? இது வரைக்கும் ஆண்டவர் உங்களை பற்றி நான் கேள்விப்படுத்திட்டு தான் இருந்தா, நான் இப்ப நான் பார்க்கிறேன். ஆண்டவர் அது வரைக்கும் அவருக்கு கிடைச்சதெல்லாம் கேள்விப்பட்டதுதான். பட் he says, I can see you. நிறைய பேர் we always say, I want to see God, I want to see God. You want to see God? Really? You tell her, I have seen you with my own eyes. The clay that submits to God fully will definitely see the potter more clearly. புரியுதா? See, we always want to see God. We want to நம்ம ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்றோம். பட் this is the only way you can see God. இந்த clay, அந்த பாட்டர், நீங்க ஆண்டவருடைய கையில ஒரு களிமண்ணை போல முற்றிலுமா உங்களை சப்மிட் பண்ணி நீங்க இருக்கிறீங்க. அவர் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ உங்களை வணையும் போது வலிக்க தான் செய்யும், கசக்க தான் செய்யும். பால் சொன்னது போல, we were despairing even of our life ன்னு சொல்ற மாதிரி. But you will see God. Blessed are the poor in spirit, for they shall see God. யார் ஆண்டவரை பார்ப்பாங்களா? But they will see God. Who are humble, who are ஆண்டோட கேள்வி கேட்காம, who are அவங்களை தாழ்த்துறவங்க, they will see God. Blessed are the pure in spirit, for they shall see. அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர், he wants us to see him and he is looking for clays to mold.
ஆனால் most of the time we are so busy with so many things that நம்ம நினச்சிருவோம் தட் ஆண்டவருடைய நமக்கு நேச்சுரல் ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லணும்னா எப்படியா அந்த இதுலேருந்து வெளியே வந்துடணும். when God takes and molds us, when we இப்படி திருக்கும்போது அதை வேற ஏதாவது செய்யும்போது நம்மளுடைய நேச்சுரல் இன்ஸ்டிங் ஆண்டவரே ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ், ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ், இதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் தான் இருக்கிறோம் நம்ம அநேக நேரத்தில். பட் பை டூயிங் தட் வி ஆர் ஒன்லி ஆண்டவருடைய நாம மகிமைப்படுறதை நம்ம வி ஆர் ஜஸ்ட் அதை தடுக்கிறோம். அதுதான் தட்ஸ் வாட் இட் இஸ். வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட், வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆண்டவர் அநேக நேரத்தில் நம்மளுடைய நம்ம வி ஆல்வேஸ் ஆஸ்க் த கொஸ்டின் இஸ் இதை பண்ணல இதெல்லாம் பண்றது இஸ் இட் ஃபேர், இஸ் இட் ஃபேர்? நான் ஒன்று கேட்குறேன், was it fair of God to do whatever he did to Jesus? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தது ஃபேரா? உலகத்தின் பாவத்தை எல்லாத்தையும் தூக்கி அவருடைய முதுகில் வச்சார், அது ஃபேரா? Did Jesus deserve it? நீ நம்ம கேட்குறோம்ல இஸ் இட் ஃபேர், இஸ் இட் ஃபேர், எனக்கு இது வாஸ் தட் ஃபேர்? அவருடைய சொந்த குமாரன் என்றும் பார்க்காம, சரியா, சொந்த குமாரன் என்றும் பார்க்காம நமக்காக, உங்களுக்கு எனக்காக அவருடைய சொந்த குமாரன் மேல உலகத்தின் பாவத்தை எல்லாத்தையும் தூக்கி வச்சாரு. டிட் ஹி டிசர்வ் இட்? நான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, டிட் ஜீசஸ் டிசர்வ் தட்? நம்ம எப்பவுமே தான் கேட்பேன், டு ஐ டிசர்வ் திஸ்? ஆண்டவரே நான் டு ஐ டிசர்வ் திஸ்? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போறது டு ஐ டிசர்வ் இட்னு கேட்கிறோம். பட் ஜஸ்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின், டிட் ஜீசஸ் டிசர்வ் வாட் ஹி வென்ட் த்ரூ? இன்னும் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? That was the most horrible thing that Jesus experienced in himself. Did he deserve that? Did he deserve that? நம்மளுடைய ஆங்கிள் அதை பார்க்கும்போது, ஹியூமன் ஆங்கிள் அதை பார்க்கும்போது அதை நம்ம ஃபேர்னு சொல்லுவோமா? ஒரு மனுஷன் பாவமே செய்யல, அவன் உலகத்து பாவத்தை தூக்கி அவன் மேலே வைக்கிறீங்களே, இஸ் இட் ஃபேர்? See, நம்மளுடைய ஆங்கிள் ஆஃப் ஃபேர் அண்ட் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ட்விஸ்டட். நம்மளோட ஆண்டவருடைய பார்வையில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது அநேக நேரத்தில் நமக்கு என்ன தெரியும்னா, only then we will understand really who God is, really who God is. ஆண்டவரை நம்ம புரியும் இந்த மாதிரி காரியங்களை நம்ம பார்க்கும்போது தான் we will understand that really who God is. I have to, he is just, அவர் நீதி உள்ளவர், அதே நேரத்தில் அன்புள்ளவர், அதே நேரத்தில் he is also merciful. அப்போ I have to show my justice somewhere, but I can't show it to my people. They will die, they will cringe, they can't take it. அவங்களால முடியாது. எல்லாரும் இப்போ ஜஸ்டிஸ் நம்ம மேல காட்டினார்னா இங்கே யாருமே உட்காந்துருக்க முடியாது, யாருமே நின்றுட்டு பேசிட்டு இருக்க முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது, யாருமே இருக்க முடியாது. So he says, I will use my son to take that justice part. இஃப் யூ ஆர் அதாவது நீங்க ஆண்டவரே இது சரியா அப்படின்னு கேட்குற ஆளா இருந்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தை மட்டும் யோசித்து பாருங்க. டிட் ஹி ஹேவ் டு டூ தட் டு ஹிஸ் ஓன் சன்? அவர் செய்யணுமா? அவருடைய மகனுக்கு அது செய்யணுமா? ஒரே குமாரன், ரொம்ப நேசித்த குமாரனுக்கு அது செய்யணுமா? அது எப்படி இருக்குன்றத கொஞ்சம் புரிகிறது ஆபிரகாம் அந்த இன்சிடென்ட் ஆண்டவர் அலோவ் பண்ணார். நீ புரிஞ்சுக்கோ, யூ சி ஹவு தட் இஸ் கோயிங் டு பீன்றதுனால தான் நீ போய் அவனை எனக்கு பலி கொடுன்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். ஸோ தட் ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி ஹவு ஹீ வுட் ஹவ் ஃபெல்ட். ஸோ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபேர் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி உலக பிரகாரமான அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபேர். நம்மளுடைய இது எல்லாமே whenever God is blessing me, I have to be happy, I have to enjoy it, then only that God is ஆண்டவர் நல்லவர். அப்புறம் அவருடைய செய்கிற காரியங்கள் எல்லாம் இட் கேன் பி நமக்கு பிடித்ததா இருக்குன்றது நம்ம வி திங்க் தட் இஸ் பிளெஸிங், தட் இஸ் த கிரேட் திங். ஓ காட் யூ ஆர் குட். நீங்கள் நிறைய சாட்சிகள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சாட்சிகள் அந்த மாதிரி கேட்கும்போது தான் வி ஆல்சோ ஃபீல் தட் அப்போ இப்படி நடந்தாதான் God is good அப்படின்றது. எனக்கு வீடு கிடைச்சது, எனக்கு இது கிடைச்சது, எனக்கு இது சோமாச்சு, எனக்கு இது அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. பட் வி டோன்ட் பி இந்த மாதிரி சொல்றனால வி மிஸ் something that is much greater
ஆண்டவர் பரிசேயர்களை பார்த்து சொன்னாரு, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லாத்துலயும் தசமா கொடுத்தாங்க. ஈவன் கொத்தமல்லியில இருந்து எல்லாத்துலயும், வீட்டில் விளையிற கார்டன்ல இருந்து எல்லாத்துலேருந்து 10 எடுத்து கொடுத்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் செய்றீங்க, பட் யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ஜஸ்டிஸ், மர்சி. அதை விட்டுறீங்களே. அநேக நேரத்தில் we also miss the most important things that we have to we need to understand about God. ஆண்டவர் கொடுத்து புரிய வேண்டிய அநேக காரியங்களை நம்மளுடைய we have this உலக பிரகாரமான மக்களுடைய அதே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது நம்மளுடைய ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ் இதுவுமே உலக பிரகாரமான அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கும். See, this is where we need நம்மளுடைய மைண்டில் கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவர் நம்மளுடைய மைண்டில் அவர் எதிர்பார்க்கிறார். தட்ஸ் வாட் he wants that transformation to happen in our minds, in our lives. நம்மளுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒவ்வொரு சிச்சுவேஷனையுமே நீங்க don't look at it like the people of the world look at it. அதான் நான் சொல்றேன். Because he is always just and fair, that don't look at any situation like the people of the world do. இன்னைக்கு உலகத்துல நீங்க போய் கேட்டு பாருங்க, யார் நீங்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் பாக்குறாங்க, உலகத்துல மக்கள் பாக்குறவங்க பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அவங்க எந்த சொல்யூஷனை நோக்கி போடுறாங்களோ நம்மளும் அதே சொல்யூஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆனா we say that we don't go there, but ultimately நம்மளுடைய எண்ணங்கள் அநேக நேரத்தில் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. அநேக நேரத்தில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், நாங்கள் ப்ராஸ்பரிட்டி எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. பட் அநேக சிச்சுவேஷன் வரும்போது their mind also starts to think like that. உலகத்துக்காரன் எப்படி ஆங்ஷியஸ் ஆகிறோம் அப்படியே தான் நம்ம ஆங்ஷியஸ் ஆகிறோம். உலகத்துக்காரன் எதுக்கெல்லாம் பயப்படுறோம் அப்படியே தான் நம்ம பயப்படுறோம். உலகத்துக்காரன் ஆண்டவரை பார்த்து இதெல்லாம் சரியான்னு கேட்குறோம். அதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவரை பார்த்து இதெல்லாம் சரியா. But you have to understand that God is always just and He is always merciful to us. He is always just and He is always merciful to us. அதனால புரிஞ்சுக்கணும். He is always just. யாரு நமக்கு இஃப் யூ திங்க், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அநியாயம் நடந்திருக்குன்னு நினைக்கலாம், ஒருவேளை யாராவது உங்களுக்கு அநியாயமான காரியங்களை செஞ்சுருக்கலாம், ஒருவேளை நீங்க உங்களுக்கு அப்படி ஃபீலிங் இருக்கலாம், அப்படியே நீங்க ஒருவேளை இது என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கு, இது அநியாயம் தான் நீங்க சொல்லலாம். பட் நீங்க when you go to God and when you say, ஆண்டவரோட நீங்க கேட்கும்போது ஆண்டவருடைய இந்த வாஸ்தவம், அந்த parable of the persistent widow, அந்த ஒரு அதுல பாருங்க, அந்த ஜஸ்டிஸ் வரும் பாருங்க 2 இடத்துல அந்த வாஸ்த இதுல. ஸோ அந்த இதுல என்ன நடக்குதுன்னா, அந்த விடோ திரும்ப போய் கேட்கிறான் அந்த ஜட்ஜிட்ட, ஐ வாண்ட் டு ஹேவ் ஜஸ்ட், எனக்கு இந்த நீதி கிடைக்கணும், எனக்கு ஏதோ சம்திங், எனக்கு கிடைக்க வேண்டிய காரியம் எனக்கு கிடைக்கல, ஐ நீட் ஜஸ்டிஸ் கேட்கும்போது, அப்போ அந்த ஜட்ஜி சொல்றான், இவ்வளவு தூரத்துக்கு என்னைய போட்டு திரும்ப வாட்டிக்கிட்டே இருக்கா. ஸோ ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் வசனம், லேர்ன் அ லெசன் ஃப்ரம் திஸ் சர்ச். அப்போ சொல்லி 7ஆம் வசனத்துல சொல்றா பாருங்க, so don't you think that God will surely give justice to His chosen people who cry out to Him day and night? ஆண்டவர் இதுல என்ன சொல்றாருன்னா, see, அவளுக்கு அவ திரும்ப போய் கேட்டா நான் ஜஸ்டிஸ் கொடுத்தேன். ஆண்டவர் திரும்ப நமக்கு சொல்றாரு for his people சொல்றாரு. அவர் சொல்றாரு, don't you think that உங்களுடைய வாழ்க்கையில ஜஸ்டிஸ் நான் இல்லாம அலோவ் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? புரியுதா நான் சொல்ற? புரியுதா உங்களுக்கு? சொல்றேன், அவ திரும்ப கேட்டா and God gave her, அப்புறம் அந்த கொடுக்க ப்ராமிஸ் நீங்க பாருங்க, இந்த ப்ராமிஸ் தான் பார்க்கணும். So don't, அந்த 7வது, so don't you think that God will surely give justice to His chosen people who cry out to Him day and night. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜஸ்டிஸ் உங்களுடைய வாழ்க்கையில இஸ் கேரண்டீட். அதான் சொல்றாரு, இட்ஸ் ஆல்வேஸ் கேரண்டீட் டு யூ. ஒருவேளை சிச்சுவேஷன் மாறின மாதிரி இருக்கலாம், பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஜஸ்டிஸ் ஃபார் a child of God is guaranteed. இட்ஸ் ஆல்வேஸ் guaranteed. அவனை ஒரு ஈவில் ஜட்ஜே அந்த பொம்பளை திரும்ப போய் கேட்கும்போது he gives her justice. So நீங்க என்னுடைய பிள்ளைகள்,
I will surely give you justice. I will definitely make sure that you will get your justice. நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்ற முக்கியம் இல்ல. So இதுல ஆண்டவர் நமக்கு என்ன பண்றா? He is assuring us justice all the time to us. Justice under all circumstances, under all situation. Justice. தேவன் நீதி செய்கிற தேவன். So நீங்க எந்த சிச்சுவேஷன்ல எப்படி நீங்க யோசித்து கொண்டு இருந்தாலும் சரி, நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க. So he is promising, he is guaranteeing justice to his children. He is guaranteeing justice to he is அந்த ஸ்பெசிஃபிக்கா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாரு. Won't he give justice to his chosen people? அப்படிதான் இருக்கு. His chosen people. தெரிந்து கொண்டவர்களுக்கு அவர் நீதி செய்யாமல் இருப்பார். So chosen people. You and I are chosen people. Don't ever think that God will not do justice to you. உங்களுடைய லைஃப்ல எந்த சிச்சுவேஷனா சரி, எவ்வளவு ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காம இருக்கலாம், நினைக்கிற நேரத்துல நடக்காம இருக்கலாம், நினைக்கிற மாதிரி நடக்காம இருக்கலாம். ஒருவேளை நீங்க சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்க போது you are crying out to God, Lord, this is not just ன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, justice is guaranteed. ஒருவேளை இப்போ உங்களுக்கு அது கிடைச்ச மாதிரி இல்லாம இருக்கலாம். யோபு இருந்த மாதிரி நீங்களும் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கதறிக்கொண்டு, ஆண்டவரே எப்போ செய்ய போறீங்க, நான் என்ன செஞ்சேன், எல்லா விதமான புலம்பொழுது நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். பட் God says justice is guaranteed to his chosen people all the time and every time. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீதி உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிற தேவன், கண்டிப்பாக நீதி செய்கிற தேவன். He will always do justice to you. It doesn't matter how you feel or how you think. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, எப்படி திங்க் பண்றீங்கன்றது இல்ல. He has promised, stick on to his word. அவருடைய வார்த்தையில நீங்க பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கேரண்டி. அவனே ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜ், ஒரு ஈவில் பர்சன், அவன் அந்த விடோ திரும்ப போகும்போது அவனே செய்யும் போது நான் செய்ய மாட்டேன். Won't I do to my own chosen people? Never think of God as unjust in any way and any circumstance. Never do that. He's a just God. Always, எப்பொழுதும் அவர் நீதி செய்கிற தேவன் தான். அவர் நீதி செய்கிற தேவன். And he is also a merciful God who always அவர் இரக்கம் காட்டுகிற தேவன். நான் இன்னொரு பேரபிளும் இதுக்கு அப்படியே நமக்கு தெரிஞ்ச பேரபிள் தான், அது நல்லா தெரியும். இந்த ஒரு ஜென்டைல் உமன் ஆண்டவர்கிட்ட போவார்ல, மத்தேயு 15:21-28 இருக்கு பாருங்க. Matthew 15:21-28, மத்தேயு 15:21-28, அது மார்க் 7வது அதிகாரத்துல இருக்கு. பட் மேத்யூல நீங்க பார்க்கலாம். Matthew 5:15-21-28 இங்க வந்து அந்த கலிலேயன், அவர் கலிலேயா போய் வரும்போது அங்க அவர் கேனனைட் உமன் இருக்கு. ஷீ இஸ் a Gentile. She is not a Jew. She is not a Jew. அப்போ ஆண்டவர்கிட்ட போய், have mercy on me, Lord, son of David, for my daughter is possessed by a demon. என்னுடைய பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, எனக்கு கிருபை, எனக்கு இரக்கம் காட்டுன்னு சொல்றாரு. She uses the word mercy. அப்போ ஆண்டவர் அவளுக்கு ரிப்ளையே கொடுக்கல பாருங்க. she never gave any reply. அப்புறம் திரும்ப கேட்கிறா. she is begging again. see, முதல்ல he was begging for just, அந்த widow asking for justice. Here she is begging for mercy. கிருபைக்காக, இரக்கத்துக்காக கேட்கிறான். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரேலுக்கு மட்டும் தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், உனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் குழந்தைகள் கொடுக்கறதுக்கு நாய்க்கு போடக்கூடாதுன்னு சொல்ல. பேசிக்கலி அவளை நாயின்னு சொல்றாரு. அதான். பட் அது அவளை திட்டுற மாதிரி உள்ள டேர்ம் இல்லை. அது கேனனைட்ஸ், இஸ்ரேலைட்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு வேர்ட் ஆஃப் ஸ்பீச். பட் ஸ்டில் அது அவளை தாழ்த்தி தான் சொல்றாரு. அவளை he is degrading her in some way. எதுக்கு ஆண்டவர் இதை செய்தார் நீங்க பாருங்க. பட் அந்த லேடியோடைய அந்த ஃபெய்த் நீங்க பாருங்க. அவ சொல்ற, even the dogs are allowed to eat the scraps. அப்போ நாய்க்கு நான் பிள்ளைகள் கொடுக்கறத நான் நாய்க்கு போட மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ கீழே உடவுல 1-2 பொருக்கு அதான் நாய் சாப்பிட்டு போட்டுருவேன். சி, அவ யூஸ் பண்ற வார்த்தை பாருங்க. ஷி யூஸ் திஸ் சன் ஆஃப் டேவிட்ன்றத யூஸ் பண்றா. ஈவன் தோ ஷி இஸ் ஜென்டைல். இங்க ஆண்டவர் யூதர்களுக்கு போய் அவர் தான் மேசியான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்றது இங்க எவனும் அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லை. ஆனா இந்த ஜென்டைல் உமன் எப்படி கேள்விப்பட்டாலும் தெரியல. ஷி யூசஸ் தி வேர்ட் சன் ஆஃப் டேவிட் அண்ட் ஷி சேஸ்
எனக்கு இறக்கம் காட்டும், ஷோ mercy on me, and she is pleading and she is asking. அப்புறம் ஆண்டவர் ஆல்மோஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு இதை போடுற மாதிரி, ஒரு ஒரு தடுப்பு சுவரப்போ ஏதோ ஒரு ஆப்ஸ்டக்கிள் போடுற மாதிரி, ஒரு கல்லத்துக்கு போடுற மாதிரி போடுறாரு. அதையும் தாண்டி வர ஃபர்ஸ்ட் ஆப்ஸ்டக்கிள் என்ன போட்டாருன்னா, அவளுக்கு ஒன்றுமே ஆன்சரே பண்ணல. அவள் போயிருக்கலாம் அந்த டைம்ல. நீ இதை பேச மாட்டேங்கிறீங்க, நான் போகிறேன், நீ என்ன பெரிய நான் போயிருக்கலாம். அதையும் தாண்டி வரா. அப்புறம் திருப்பி இன்னொரு பெரிய கல்லா தூக்கி போடுறாரு. ஷீ இஸ் கம்பேரிங் ஹர் டு அ டாக். அப்பவுமே போயிருக்கலாம், என்னையே நான் என்ன சொல்கிறேன், நான் போகிறேன், போயிருக்கலாம். பட் அந்த ரெண்டு கல்லையும் தாண்டி ஷீ கேம் அண்ட் ஷீ ஆஸ்க்ட் வித் அ வெரி பெக். அதாவது கேட்குற அந்த ஒரு கீழே உள்ள தொடிக்கையே நான் சாப்பிடலாம். And Jesus said, "Your great is your faith, your request is granted." ஆண்டவர் கொடுக்கிறார். See, நீ பாருங்க அந்த பெர்சிஸ்டன்ட். அவளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், she was asking for justice, நீதிக்காக. இங்க she is asking for mercy, she is asking for இறக்கத்துக்காக அங்க கேட்கிறா. அநேக நேரத்தில் நீங்க நல்லா பாருங்க, whenever you are asking for mercy, ஆண்டவருடைய இதுல வந்து he will put some obstacle in you. That's how the clay is molded. நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை. நம்ம அநேக நேரத்தில் நம்ம கேட்ட உடனே கிடைச்சிடும், நம்ம கேட்ட உடனே ஏன் கிடைக்கல? எத்தனை தடவை ஜெபம் பண்ணிருக்கேன், ஆண்டவர் அதுக்கு கான்ட்ரரியா ஒரு காரியத்தை போடுவார். ஆல்மோஸ்ட் லைக் உங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அதே மாதிரி தான் இருக்கும், அந்த கல்லை தூக்கி போடுற மாதிரி தான். See, he wants to see. நீ நல்லா புரிஞ்சுக்கோ, ஜீசஸ் ஆண்டவர் தொட்ட அநேக நேரத்தில் இது செய்யற நம்மளுடைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் செய்யறாருன்னா, he wants to see how willing are you to be molded in his hands. புரியுதா? இந்த லேடி வந்து she was willing to the final thing. என்ன ஆண்டவர் நீ என்ன செஞ்சாலும், முதல்ல ஒண்ணுமே பேசல, அதையும் கண்டுக்கல, அது ஒரு ஆப்ஸ்டக்கிள் தான். அதுக்கப்புறம் அவர் ஆல்மோஸ்ட் லைக் டாக் சொல்றாங்க, அதையும் அவ கண்டுக்கல. she was completely, she was holding on to him and she was saying, நீர் எத்தனை ஆப்ஸ்டக்கிள் போட்டாலும் நான் உங்க கூட போறதில்லை, because I want mercy from you and I am not going to leave you. See, அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த கிருபை இறக்கிறதுக்காக போறோம், இறங்கும் கேட்கிறோம். ஆண்டவர் சொன்னா ரிப்ளை பண்ண மாட்டாரு. நீ ரிப்ளை பண்ண மாட்டாங்க, நான் போறேன் போயிடும். That's it, we lose it. ஒருவேளை நம்ம ஏதாவது ஒன்று கேட்டுட்டு இருப்போம், கேட்டது கம்ப்ளீட் ஆப்போசிட்டா நடக்கும், அதோட நம்ம போயிடுவோம். நான் கேட்டதுக்கு ஆப்போசிட்டா நீ செஞ்சுட்டேன், நான் போயிடுறேன். See, God, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளை உருவாக்கியதன் நோக்கம் அவருடைய பர்பஸ்க்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் தட் ஐ கேன் லிவ் திஸ் லைஃப் ஆர் ஐ கேன் லிவ் தட் லைஃப், எனக்கு இதுல என்ன என்ஜாய்மெண்ட். அதுக்காக உங்களையும் என்னையும் உருவாக்கின நோக்கம், உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்ததன் நோக்கம் அவருடைய கையில் அவருக்கு ஈட்டார் போல் வணைவதற்காக. ஏனென்றால் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. He wants us. அதனால அந்த that's why he puts us through pressure, he puts us through hot heat, he puts us through any kind of situation to mold the clay, to mold அந்த clay, அந்த ஆப்ஸ்டக்கிள் தூக்கி போடுவார். நம்ம ஓடிடுறோமா வர்றோமா, நம்ம இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தட். அந்த கிளேயை பண்ணுறது எல்லா ஆப்ஸ்டக்கிள், எல்லா விதமான உங்களுடைய வாழ்க்கையில் வர்ற எல்லா ஹர்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஓடும்போது ஹர்டல்ஸ், எல்லா ஹர்டல்ஸுமே God is putting those hurdles to see whether you will, அதை பார்த்து பயந்து பின்னால போறீங்களா, தாண்டுறீங்களா. நீங்க தாண்ட உங்களுடைய ஹர்டில் ஒரு ஹைட் கூடிக்கிட்டே இருக்கும். பட் கூட அவருடைய பலனும் உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும், கிருபையும் கூடிக்கிட்டே இருக்கும். நீங்க கூட நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் கூடிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் bottom line, that we are in this world to glorify God. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. not to enjoy life, not to அதுக்கு மற்ற எதுக்குமே இல்லை. பாட்டம் லைன் அதான் ஃபண்ட் பாட்டம் லைன், தட் காட் ஹஸ் கால்ட் யூ, தட் காட் ஹஸ் சோசன் யூ. ஆண்டவர் உங்களை உருவாக்கின நோக்கம், உங்களை ரட்சித்தத நோக்கம் அவருடைய நாம மகிமைப்படுவதற்காக. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். நீங்க மற்ற இதை வைச்சிட்டீங்கன்னா தென் உங்களுடைய ஃபோக்கஸ் வில் ஷிஃப்ட் சம்வேர். தென் ஒவ்வொரு ஹர்டல் போடும் போது நீங்க என்ன நினைச்சீங்க, இந்த ஹர்டல் வந்துருச்சு நான் பின்னால் போயிடும். But if you think it's to glorify God, if you think that I want to run in my Potter's hand, என்னுடைய பாட்டருடைய கையில் நான் அவர் எப்படி பிசைஞ்சாலும், எப்படி திருப்பினாலும், எப்படி பண்ணாலும், எத்தனை ஹர்டில் போட்டாலும், I
want to run with him. I want to run with him because I want him to glorify. See, ஜட்ஜ்மெண்ட் டேல நீங்கள் போய் நிற்கும்போது அநேகர் வெட்கப்படுவாங்க. நான் இப்போ சொல்கிறேன், ஒருவேளை இப்போ அவங்கள பார்த்தா பெரிய பாவிகளாக தெரியாது, பட் நான் சொல்கிறேன் ஜட்ஜ்மெண்ட் டேல போய் அநேகர் வெட்கப்படுவாங்க. ஏன்னா பிகாஸ் முதல் ஹார்டில் உப்பினால போயிடுவாங்க நிறைய பேர். இந்த ஃபர்ஸ்ட் ஹார்டில் இருக்கும், இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம பாட்டு போவோம். we will just go there somewhere, ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வந்துடுவோம். ஆண்டவருக்கு அதோட போதும், அதுக்கு மேலே வேற ஒன்றும் வேண்டாம். அவர் பணியிறது, அவர் நம்மளை மோல்டு பண்ணுறது, அவர் நம்மளை இது பண்ணுறது, இதெல்லாம் எதுக்கு? God justice and mercy, and he wants to mold us the way he wants to mold us. அடுத்த இன்னொரு கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்கள் பாருங்க, இது மேத்யூலையும் இருக்கும், பட் ஐசாயாலையும் இருக்கும் பாருங்க. இட்ஸ் a beautiful gentle character of Jesus Christ. அவர் மோல்ட் பண்றது பாட்டருடைய கை. நாட் ஜஸ்ட் he molds, not only he puts hurdles, but at the same time 42 பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றாரு. ஏசாயா 42 1 2 வருஷம். You see my servant whom I uphold, my chosen one in whom I delight. I have put my spirit upon. இயேசு கிறிஸ்து பற்றி சொல்றாரு. He will reveal justice to the nations of the world. சொல்லிட்டு he will be gentle, he will not shout nor quarrel in the streets. அதாவது இயேசு கிறிஸ்து பற்றி அவர் கத்த மாட்டார், சத்தம் போட மாட்டார். அவருடைய மீக்னஸ் அதை சொல்றது. அடுத்தது 3 வருஷம் பார்த்தா he will not break the bruised reed or quench the dimly burning flame. என்னதான் மோல்டு பண்ணாலும், என்னதான் இது பண்ணாலும், சில நேரம் நம்ம we may think that we are losing it. சில நேரம் இந்த ப்ரூசிங் ரீட்னா அந்த இப்படி ஆடிட்டு இருக்கிற ஒரு அந்த ரீடுன்னு சொல்லுவாங்களா, அந்த இது நாணல் மாதிரி இருக்கும். அது இப்படி கிஞ்சி ஆல்மோஸ்ட் பிஞ்ச போகும். இன்னும் ஒரு காற்று அடிச்சுன்னா பிஞ்சிடுற மாதிரி இருக்கும், விட மாட்டாரு. இந்த பாட்டர் இவன் தான் ஹி மோல்ஸ் இட். அவர் மோல்ட் பண்றாரு, அவர் திருக்குறாரு, எதாவது பண்றாரு. பட் அந்த ரீடு இன்ஜூர் ஆகுது, பட் அது சாய போதுன்னா எடுத்து கட்டிடுவாரு. யூ வில் நாட் லெட் த ப்ரூஸ்ட் ரீட் பிரேக். புரியுதா? அது உடைய விட மாட்டார். அந்த நான் இப்படி சாஞ்சிருக்கோம், இன்னும் ஒரு சின்ன காற்று அடிச்சுன்னா விழுந்துரும். நம்ம அநேக நேரம் அந்த சுச்சுவேஷன்ல இருந்திருக்கோம். நான் ஐ ஹவ் பீன் இன் தட் சிச்சுவேஷன். ஒரு காற்று அடிச்சுன்னா போய் சேர்ந்துடும், அவ்வளோதான். நிறைய சுச்சுவேஷன் பட் நிறுத்திடுவார். That's the beauty. That's the gentle heart of the potter. அடுத்தது இந்த விளக்குல அந்த காலத்தில் அந்த தீ விளக்கு தானே, அப்போ அந்த பஞ்சு மாதிரி இருக்கும், அதில் கங்கு வச்சு அப்புறம் அதுல இருந்து அந்த தீ வரும். சில நேரம் அந்த தீ வந்துட்டு இருக்கும், திடீர்னு அது இறங்கிடும். இவ்வளோண்டு கங்கு தான் இருக்கும். சரியா? இப்போ அந்த இவ்வளோண்டு கங்கை தூக்கி போட்டு போயிடலாம், நான் வேற இடத்துக்கு கொத்த போறேன். ஆனால் விசேஷ் he will not, இவ்வளோண்டு கங்கு இருந்தாலும் ஊதி 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 he will bring it to light. அதான் இங்கே விசேஷ் he will not quench the dimly burning flame. இவ்வளோண்டு கங்கு தான் இருக்கு, அது இன்னொரு இவ்வளோண்டு தண்ணி போட்டால் அது அவ்வளோதான், முடிஞ்சது எல்லாம். ஆனால் விட மாட்டார். ஊதி எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி பொறுமையாக ஊதி. அந்த காலத்தில் இந்த அடுப்புலாம் ஊதுவாங்க தெரியுமா, அந்த குழல் மாதிரி வச்சு. இவ்வளோண்டு கங்கு தான் இருக்கும், ஊதி 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 ஊதி. Many times I can share this testimony. Many times I felt my flame is gone down. I can tell it with all honesty. என்னுடைய கங்கு அவ்வளோதான், என்ன இவ்வளோ தான் எரியுது, இன்னும் ஒரு டிராப் தண்ணி பட்டுச்சுன்னா முடிஞ்சுது அப்படின்னு நினச்ச நேரம் உண்டு எனக்கு லைஃப்பில். பட் மை சேவியர், மை பார்ட்டர் டிட் நாட் லெட் இட் கோ ஆஃப். அவர் என்ன பண்ணாருன்னா பொறுமையாக திட்டலாம் இல்லை. அதனால பார்த்தீங்க அவர் பேர் he will be gentle, he will not shout, he will not quarrel. நம்மள மாதிரி கிடையாது. நம்ம பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணும்போது அட்டியமா போறேன், he will not shout, he will not chant, he will not quarrel. ஏன்டா அப்படி பண்ண அப்படிலாம் கிடையாது. ஏன்டா கங்க அப்படி புட்ட அலைய போற இவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவார். he is gentle, he will just come. I have experienced this. He will just come, மெதுவா ஊதுவார், with his gentle spirit, with his gentle heart. ஊதி அணையாம பார்த்துக் கொள்வார். That's who our Savior is. That is the potter. அவருடைய நோக்கம் நமக்கு சில நேரம் வலிச்சாலும் நம்மளை கீழே தள்ளுறதுக்கு இல்லை. நமக்கு அநேக நேரத்தில்
பொறுமையை நம்ம லூஸ் பண்ணாலும் நம்மளை வந்து the reason why he does this is not so that to quench it. quench அணைகிற அளவுக்கு போயிடும், ஆல்மோஸ்ட் போயிடும். தாவீது ஒரு சங்கீதத்தில் சொல்லுவார், நான் கீழே ஆல்மோஸ்ட் உள்ள போனேன், ஆண்டவர் என்னை தாங்கினார். டேவிட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். டேவிட் வாஸ் another beautiful clay running in God's hands. யாரெல்லாம் அழகான கிளே ஆண்டவரோட கையில் ரன் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க, ஆல்மோஸ்ட் போனேன். யோபுட்ட கேட்டால் ஆல்மோஸ்ட் போயிட்டேன், ஆல்மோஸ்ட் ஆண்டவரை இல்லைன்னு சொல்ல போயிட்டேன். பட் மை சேவியர் கேம். இவ்வளோண்டு தீதா இருந்துச்சு, ஊதுனார். வாட் கைண்ட் ஆஃப் எ கிளே யூ வாண்ட் டு பி? நீங்க எந்த மாதிரியான ஒரு கிளேயா இருக்க விரும்புறீங்க? அது எந்த மாதிரியான கிளேயா ஆண்டவரோட கையில நீங்க போயிட்டு இருக்கிறீங்க? ஸோ தட் இஸ் த ரீசன் தட் யூ ஆர் லிஸ்னிங் டு திஸ் மெசேஜ் ஸ்பீக்ஸ் தட் நீங்க வந்து ஒரு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிற ஒரு களிமண்ணா தான் இருக்கிறீங்க. அதர்வைஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு லிசன் டு திஸ் மெசேஜ் அட் ஆல். ஆண்டவருக்குள்ளே ஆசீர்வதிப்பார், மேலே உயர்த்துவார், கீழே விட மாட்டார், அந்த மாதிரி எதையாவது ஒரு மெசேஜை எங்கேயாவது யாரையாவது போய் அங்கே போய் கேட்டுட்டு தான் இருப்போம். வி ஆர் நாட் கோயிங் டு லிசன் டு திஸ். The reason that you are listening itself says that you are a beautiful clay in God's hands. And Jesus, the Son of God, He will never, எந்த சிச்சுவேஷன் எப்படி ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, He will never allow it, உங்களுடைய தீ அணையாமல் பார்த்துக்கொள்வார். He will never, don't even think that முடிஞ்சிருமோ, நான் விட்டுருவானோ, எனக்கு இது நடந்துருமோ. He will never allow that. Because you are chosen people. And God will do justice to you. He will keep on doing justice to you. He is a just God and He will always do justice to His children. Never think that you will suffer any injustice. மனுஷன் உங்களை எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணாலும் விளையாட நினைக்கலாம். ஒருவேளை அவங்க செய்கிற காரியங்கள் ஆல்மோஸ்ட் உங்களை பிடிச்சி, ஆல்மோஸ்ட் நீங்கள் நினைக்கலாம், ஆல்மோஸ்ட் அவங்க சக்சீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற அவங்க பிளான்ல நீங்கள் நினைக்கலாம். பட் நெவர் திங்க் His chosen people will always get justice. So don't worry about that. Do not even worry about that. God has guaranteed justice to you. அண்ட் அவருடைய இரக்கம் உங்களுக்காக எப்பொழுதும் இருக்குது. அண்ட் அவர் அநேக நேரத்தில், சில நேரத்தில் நம்ம கொடுக்குற அந்த டெஸ்ட் ஹர்டில்ஸை நம்ம தாண்டி போகும்போது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்கிறார். அது உங்களால் இப்போ புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சில காரியங்களை ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நீங்கள் புரியலாம். அநேக காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிட்டு இருக்கிறத இட்டர்னிட்டியில் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா we are all getting prepared to join Him there. முதலாவது ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, முதலாவது உலகத்தை படைத்தார், அதற்கப்புறம் மனிதர்களை அதில் வச்சார். இப்போ எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, He is preparing a people first and then He'll put them in a new heaven and a new earth. புரியுதா? The preparation of the earth happened first timeல. செகண்ட் டைம்ல எப்ப நடக்குதுன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பீப்புள் இஸ் ஹேப்பனிங் ஃபர்ஸ்ட். இந்த ப்ரிப்பரேஷன்னா சும்மா ஏதோ ஒரு நாளத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை நீர் என்னுடைய உள்ளத்தில் வரணும்னு சொல்லிட்டேன். தட் இஸ் நாட் த ப்ரிப்பரேஷன். தட் இஸ் த, இன்னைக்கு நிறைய பேர் அநேகர் அதில் தான் மாட்ட போறாங்க, அதில் தான் அவங்க வைக்கப்பட போறாங்க. அது இல்லை ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன்னா ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் அவருக்கு ஏற்றார் போல பண்ணுகிறார், அவருக்கு ஏற்றார் போல நடத்தி கொண்டிருக்கிறார், அவருக்கு ஏற்றார் போல செய்து கொண்டிருக்கிறார். இவங்கள தான் அங்கே வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் தோஸ் ஹூ ரெவலேஷன்ல திரும்ப யாரெல்லாம் மேற்கொள்ளுகிறார்களோ என்ன, ஹூவர் ஓவர் கம்ஸ்னா என்ன, ஒவ்வொரு ஹார்டெல்லாம் போட ஒவ்வொரு ஹார்டெல்லாம் வர ஒரு சில ஹார்டல் பிசாஸ் போடலாம், ஒரு சில ஹார்டல் மனுஷன் போடலாம், ஒரு சில ஹார்டல் ஆண்டவரே நம்மளை போடலாம். எந்த ஹார்டல் போட்டாலும் எல்லாத்தையும் தாண்டி போய்கொண்டு இருக்கிற those who overcome will populate the new heaven and the new earth. Not for people who just sit there. Now I am waiting for the heaven. ஆண்டவர் பரலோகத்து போக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. That is only for people who overcome. God, ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் He has called us to be overcomers. And He has given us all the resources. எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவையோ எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ நம்ம எதையும் பற்றி பயப்பட வேண்டிய, He is a good God, He is a just God, He is a fair God,
and He will always do justice to you. And நீங்க மட்டும் அவருடைய கையில் களிமண்ணா இருக்கும்போது அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுறது, அதை ஒரு ஆட்டிடியூடா வச்சுட்டு நீங்க இருக்கும்போது அவருடைய பரிசுத்த நாமம் உங்க வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படும். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பரலோகத்தில் அநேகர் பேசிட்டு இருப்பாங்க. இங்க யாரும் பேச மாட்டாங்க. பட் யுவர் நேம் வில் பி ஃபேமஸ் தேர். நமக்கு தெரியாது, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். யோபுடைய பேர் என்ன ஃபேமஸ். யோபுக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொல்லல ஏன் அதெல்லாம் நடந்துச்சுன்னு. கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியும். அவர் சாகும்போது கூட தெரிஞ்சிருக்காரு எதுக்காக அதெல்லாம் நடந்துச்சு. பட் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் 6000 வருஷத்துக்கு அப்புறம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. Glory of God. Let the glory of God be foremost in our minds, so that we can always say, Our Father in heaven, God in heaven, hallowed be your name. Let your kingdom come. Let your will be done on earth. First of all, hallowed be your உம்முடைய நாமம். Let His name be first in our life. Let His glory be first in our life. எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். God will glorify His name through us. May God bless these words. Amen.